Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் பீஸ்கீப்பர் சேலம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்தநேத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 ஃபீட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் ஒன்று மேக் பண்ணோம். நேற்று பார்த்தீங்கன்னா அந்த டேங்குக்கு தேவையான பேக்ரவுண்ட் ஸ்டிக்கர் ப்ளஸ் வந்து பீடிங் ஸ்டிக்கர் வந்து எப்படி ப்ராப்பராக ஒட்டுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்கில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி செமி பிளான்டடாக பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் வந்து செட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நேச்சுரல் செட்டப்பில் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளோட DAY டாப் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் எங்கே வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லாப்ல வச்சிருக்காங்க. ஸ்லாப் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ் வந்து ஸ்லாப் ஹைட்டு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து ஹைட் வந்து 11 இன்ச்சஸ் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து 2 இன்ச் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பாக்ஸ் மேலே வச்சு அதுலேருந்து பைப் ஒன்று பெண்டாக கொண்டாந்து அவர் டேங்குக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஸ்லாப்ல வந்து எப்படி டேங்க் வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு நேச்சுரல் செட்டப்பில் வந்து ஒரு டேங்க் வந்து செட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ உங்களுக்கும் அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இன்னொரு டேங்க் இருக்குது. 3 × 1.5 × 1.5 பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு டேங்க் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட DAY டாப் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனோட கிளாரிட்டியும் அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செமி பிளான்டடாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து செட் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெட்ரா பிஷ்லாம் விட்டு ஒரு செமி பிளான்டடாக பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து செட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பார்த்து நம்ம வந்து காப்பி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து பிளான்டெல்லாம் வைக்கிற மாதிரி நமக்கு வந்து ஐடியாஸ் கிடையாது. சும்மா நேச்சுரல் செட்டப்பில் ஒரு டேங்க் செட் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு அவரை பார்த்து நான் வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணேன். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேப்பிங்லாம் பண்ணி பழக்கல. நமக்கு எப்பயுமே பேர் பாட்டம் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த 3 டேங்க் வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா காமிக்கிறேன். ஸோ இந்த 3 டேங்க் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த 3 டேங்க்லேயுமே ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, ஃபியூச்சரில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே நான் வீடியோவோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு வரலாமா? வாங்க பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு வரலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த ஒரு 3 டேங்க்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேங்கும் செகண்ட் டேங்கும் பார்த்தீங்கன்னா செமி பிளான்டேட் டேங்க். ஸோ மூணாவதாக நீங்கள் பார்த்த டேங்க் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த டேங்க் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரல் செட்டப் மாதிரி சாயில்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து லாவா ராக்ஸ்லாம் வச்சு நேச்சுரல் செட்டப் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி வந்து நம்ம நேச்சுரல் செட்டப்பில் செட் பண்ணாலும் சரி, பிளான்டேட் டேங்க் செட் பண்ணாலும் சரி, இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து எப்படி வந்து ப்ராப்ளம் வந்து ரைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேர் பாட்டம் டேங்கில் வந்து நம்ம எப்படி டேங்க் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி, ஸோ எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ஆல்கே வந்து இஷ்யூஸ் வந்து எப்பயுமே எல்லா டேங்க்லையுமே வர்றது ரொம்ப ரொம்ப சகஜம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours வந்து லைட் போட்டு வச்சிருப்போம் எப்பயுமே. ஸோ மேக்ஸிமம் வந்து 5 to 6 hours லைட் போகிற பர்சன்லாம் இருக்காங்க. ஸோ லைட் போட்டு வச்சிருப்போம். ஃபிஷ் வந்து வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது வந்து டைக்லூட் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணாடியில் போய் ஒட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அப்படி வந்து பேர் பாட்டமாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களால் உங்கள் டேங்க் வந்து எல்லா சைட்லையுமே க்ளீன் பண்ணி ப்ராப்பராக வாட்டர் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியோ இல்லை வந்து நேச்சுரல் செட்டப் மாதிரியோ செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பாட்டம் வந்து வேஸ்ட் வந்து இருக்காது அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு அஷூரன்ஸுமே கிடையாது. ஃபிஷ் போடக்கூடிய வேஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராவல்ஸ் கடையிலையோ சாயில்ஸ் கடையிலையோ மேக்ஸிமம் வந்து சேண்டு கடியில் போகாது, சேண்டுக்கு மேலே தான் இருக்கும். அதையும் நீங்கள் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா கிராவல்ஸ் கிளீனர் வச்சு நீங்கள் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் செட்டப்பில் நீங்கள் கலைச்சிட்டு மறுபடியும் அந்த டேங்க் நீங்கள் சுத்தம் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சுத்தம் பண்ண மாட்டீங்க. ஒன்று நீங்கள் அதை கலைக்கிறதுக்கு வந்து சிரமப்படுவீங்க, இல்லை கஷ்டப்படுவீங்க. இல்லைன்னா அந்த செட்டப் ஏன் கலைச்சிட்டு இருக்கணும். ஸோ அப்படியே நம்ம ஓவரலாக பார்த்தீங்கன்னா வாட்டர் மட்டும் ஏற்றி இறக்கலாம் சொல்லிட்டு வாட்டர் மட்டும் ஏற்றி இறக்கிட்டு இருப்பீங்க. அப்போ என்ன ஆகுனா சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லாம் போய் தங்கி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபிஷ்ஷாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ரைஸ் ஆகாது. அதுவே வந்து நீங்கள் பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அப்போ வந்து அந்த ஃபிஷ்ஷெல்லாம் போடக்கூடிய வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கார்னரில் போய் உங்களுக்கு வந்து தங்கிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஏதாவது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கோ அல்லது வந்து புழு பூச்சிகள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கோ இல்லை அமோனியா கிரியேட் ஆகிறதுக்கோ வந்து நிறைய சான்சஸ் இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு செட்டப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வரும். அது எப்போ பேர் பாட்டமாக இருக்கிறப்போ. இப்போ வந்து இவ்வளோ சப்செட்டி தாண்டி வரணும். ஸோ நீங்கள் சப்செட் யூஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லாம் போய் எங்கேயாவது ஒரு இடுக்கில் போய் தங்கிக்கும். அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய வேஸ்ட்டை வந்து உங்களால் எல்லாருமே கலைச்சி வந்து ப்ராப்பராக அதாவது ஒரு 2 monthsக்கு ஒன்ஸாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கலைச்சி ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி செட்டிங் வந்து செட் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு அழகாக தெரியக்கூடிய இந்த டேங்குங்க பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இறந்துகிட்டே இருக்கும். காரணமே உங்களுக்கு புரியாது. ஸோ நம்ம வந்து நேச்சுரல் செட்டப்பில் தானே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறையா செட் பண்ணியிருப்போம் இல்லையா, மைண்ட் செட் பண்ணியிருப்போம் இல்லையா. அப்படி கிடையாது. நேச்சுரல் செட்டப்புங்கிறது வந்து வேறு. ஸோ நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலான ஒரு நேச்சுரல் செட்டப் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நம்ம நேச்சுரல் செட்டப் தான் கொடுத்துருக்கோம், ஃபிஷ் வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்க வேணாம். இதே பிளான்டேட் டேங்க்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரல் அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து நேச்சுரல் செட்டப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய டாய்ஸ் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பெயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த பெயிண்ட்ஸை வந்து ஏதாவது ஃபிஷ் வந்து ஏதாவது எடுத்து சாப்பிட்டு பிடிச்சி அது இறக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதுக்காக டாய்ஸே வைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. டாய்ஸை வந்து நீங்கள் ஒரு 2 days 3 days வந்து நல்லா நீங்கள் ஊற போட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டாய்ஸ் வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் ஆகும், சீக்கிரம் ஆகாது. ஏன்னா அக்வாரியமுக்கு ரெடி பண்ணக்கூடிய டாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டாய்ஸை நல்லா ஊற வச்சுட்டு ஃபுல்லாக கழுவிட்டு அதுக்கப்புறமே நம்ம டேங்க் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஒன்று. ஸோ இந்த ராக் செட்டப் பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூழாங்கல், லாவா ராக்ஸு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நேச்சுரல் செட்டப்பில் இருக்கக்கூடிய ராக்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் டேங்குக்கு வந்து எந்த இஷ்யூஸுமே வராது. அதுவே நீங்கள் கலராக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் அந்த பெயிண்டிங்கில் வந்து உங்கள் ஃபிஷ் வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் செட்டப்பில் டேங்க் செட் பண்ணிங்கன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேர் பாட்டமில் நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இந்த டேங்கை நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் எவ்வளோ சிரமமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.